ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை 23/8/2026 சூரிய பகவானின் பரிபூரணமான அருளை தரக்கூடிய ஒரு நாள் தான் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமை எவ்வளவு சிறப்பானதாக கருதப்படுகிறதோ அதை போல இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்பது வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக இருக்கும். வாரத்துல நாம திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு, புதன்கிழமை விஷ்ணு, வியாழக்கிழமை குரு பகவான், வெள்ளிக்கிழமை அம்பாள், சனிக்கிழமை நவக்கிரகம், அனுமன்னு சொல்லி ஒவ்வொரு வழிபாடுகளையும் நம்ம தனித்தனியா செஞ்சுட்டு வந்தாலும் 180% பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஹாலிடே. அன்றைய நாள்ல வழிபாட்டுக்கும் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி தான் பெருசா வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கிருஷ்ண ஜெயந்தியோ அல்லது ஒரு அனுமன் ஜெயந்தியோ இது மாதிரி ஏதாவது விசேஷ வைபவங்கள் வந்தால் கோயிலுக்கு போவாங்க, வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமையில தான் வீட்டில் சும்மா இருக்கோம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வருவாங்க. ஆனால் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள், வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானின் பரிபூர்ண அருள் பெற நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் உணவளிக்க விரும்பினால் ரூபாய் 30 இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். இதை பற்றிய மேலும் தகவலுக்கு 9346920042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மாதிரி ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு வைபவ நாட்களில், 60ஆம் கல்யாணம் பண்ணக்கூடிய நாட்களில் அல்லது வீட்டில் யாருக்காவது தவசம் கொடுக்கக்கூடிய நாட்களில் எவ்வளவோ செலவு பண்ணுவோம். அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம் ஆதரவற்றவர்களுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா புண்ணியம் ஏற்படும். இப்போ இதெல்லாம் செலவு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிடுவோம். அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு பெரிய அளவில் பிளெஸிங்ஸ் வருமா அப்படின்னா ஒரு சிலர் மட்டுமே தான் இருப்பாங்க. ஒரு சிலர் பொறாமை நிமித்தமாக வரலாம், ஒரு சிலர் அவங்களும் செஞ்சுருக்காங்க நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வரலாம். 10ல் யாரோ 2 பேர் தான் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி அந்த பிளெஸிங்ஸோட உங்களுக்கு உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. ஆனால் அந்த ஆதரவற்றவர்கள் அப்படிங்கும்போது நீங்கள் 100 பேருக்கு உணவு கொடுத்தாலும் 100 பேருமே உங்களை வாழ்த்துவாங்க. இதில் யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே பொறாமையோ கோபமோ கண்டிப்பாக இல்லாதவங்களாகத்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு சிறு தொகையை நீங்கள் உணவளிக்கிறதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்பாகவும் இருக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, இந்த ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள். இந்த சூரியனுக்குரிய நாளில் நம்ம ஏன் வழிபாடு செய்யணும்? நல்ல வேலை கிடைக்கணும், வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும், வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமை இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம நிம்மதியாக வேலை செய்ய முடியும், அந்த வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்போ தான் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுல நாம் செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஷங்கள் எப்படி நம்ம பிரதோஷ வழிபாடு செய்கிறோமோ அது மாதிரி தோஷங்கள் நீங்குவதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணுனாலும் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியான தோஷங்களுடைய வீரியமும் குறையும். ஞாயிற்றுக்கிழமையில் அது மாதிரி விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இப்படி பல அற்புதங்கள் கொண்ட இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் சூரிய பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்க இதை மட்டும் செய்யுங்க. ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக அரிசியை பரப்பி ஒரே ஒரு வெத்தலையை வச்சு கொஞ்சம் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அருகம்புல் போட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நடுவில் ஒரு ₹1 நாணயத்தை வச்சுருங்க. அன்று ஃபுல்லாக அங்கேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் ₹1 நாணயத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு அரிசி எறும்பு குணவாக போட்டு அந்த மஞ்சளை கரைச்சி வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. நீங்கள் திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், சாத்தூர் இது மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் வாசல் பொங்கல் வைப்பாங்க. எப்படி நீங்கள் தை பொங்கல் வைப்பீங்களோ அதே போல் இந்த ஒவ்வொரு ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க. அது வழக்கத்தில் இருந்தது. இப்போ நீங்கள் ஒருவேளை சூரிய வழிபாடு வீட்டு வாசலில் பொங்கல் வச்சு செய்வீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதோட சேர்த்து இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தையும் செய்திருங்க. வீட்டுடைய நிலைவாசலுடைய வலது புறத்தில் சூரிய உதயம் வரும்போது வச்சுருங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.